ரீசெண்டா ஏ இண்டஸ்ட்ரியுடைய டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது இந்த கிளாட் பாட் அப்படின்ற ஒரு ஏஐ டூல் தான். இது ஒரு ஏஐ டூல், ஏ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஏஐ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லலாம். கிளாட் பாட், மோல்ட் பாட், ஓபன் கிளா அப்படின்னு அதுக்குள்ள இந்த டூலுக்கு ஒரு 3 பேரை மாத்திட்டாங்க. லான்ச் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி தான் இந்த ஏஐ கிளாட் பாட். அப்படி என்ன இது புதுசா பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட டெலிகிராம்லயோ ஒரு வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலியமா உங்க சிஸ்டம்ல இந்த கிளாட் பாட்டை வச்சு நிறைய ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க சிஸ்டம் முன்னாடி இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. பொதுவா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ டூல்ஸான சாட்ஜிபிடி, ஜெமினை, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி சர்வர்ல ரன் ஆகிறதுனால இதுக்கு நிறையவே லிமிடேஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுடைய ரொம்ப பழைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா இந்த கிளாபாட் உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்லயோ இல்ல உங்க பிரைவேட் சர்வர்லயோ ரன் ஆகிறதுனால இதுக்கு லாங் டர்ம் பெர்சிஸ்டன்ட் மெமரி இருக்கு. நீங்க ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட ப்ரிஃபரன்சஸ், உங்களோட ஒர்க் பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா இது உங்களுடைய லோக்கல் சர்வர்ல இருக்கிறதுனால 24/7 டாஸ்க்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்க முடியும். பட் வெயிட், என்னதான் இதுல இவ்ளோ ப்ரோஸ் இருந்தாலும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இதை சேஃபா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்க உங்க சிஸ்டம்னுடைய ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறதுனால ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன், டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கு. இந்த கிளாட் பாட்டை உங்க சிஸ்டம்ல எப்படி சேஃபா டிப்ளாய் பண்றது, எப்படி உங்களுடைய ஒர்க்ல இது மூலியமா ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த செஷன்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். ஓகே, வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஓப்பன் கிளா மாஸ்டர் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நீங்க வந்து என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஓப்பன் கிளா தெரிஞ்சுக்க போறீங்க. செகண்ட், வாட் ஆர் தி செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க்ஸ் அண்ட் சேஃப் யூசேஜ் தெரிஞ்சுக்க போறீங்க. தேர்ட், ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் யூஸ் ஓப்பன் கிளா அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்டெஃபின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த செஷனுக்கு முன்னாடி போன வாரம் கிளாட் கோவர்க் அப்படின்ற ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதில் சூப்பராக அவர் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ சேம் என்னோட R&D டீம் தான் அவர். ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் 2-3 தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்து நிறைய இடத்துல டீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணியிருந்ததுனால இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸ் நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் லேட்டாக வருது. நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. பட் இங்கே ஐடி ப்ரொஃபஷனல் மைண்டில் டார்கெட் வச்சு உங்களை மைண்டில் தான் வச்சு உங்களுக்கு எப்படி இது வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே நான் வந்து இங்கே கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாலேஜ் கம்ப்ளீட்டாக இந்த செஷனில் இருக்க போகுது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸில் என்னென்னா, அண்ட் ஹூ கேன் மேக் மணி யூஸிங் ஓப்பன் கிளா. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி ஓப்பன் கிளா வச்சு? ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ், கம்பெனிஸ் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களா? இதில் எப்படிப்பட்ட சேஃப்டிஸ், மெட்ரிக்ஸ்லாம் வந்து கையாளணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிறோம். இது பேசிட்டு ஒரு டேக்அவே வந்து நான் இந்த செஷனை கொடுத்து இந்த செஷனை வந்து முடிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே, வாட் இஸ் ஓப்பன் கிளா அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எடுத்துகிட்டு போகிறோம். Hi everyone, my name is Stefan. Welcome you all to this session. ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற அஜெண்டா கோச் ஜான் உங்களுக்கு தெளிவாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் வில் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ஓப்பன் கிளா. ஸோ இந்த ஓப்பன் கிளானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஓப்பன் கிளாக்கு இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்துச்சு. அது என்னென்னா கிளாட் பாட் அண்ட் மால்ட் பாட். ஸோ இந்த ஓப்பன் கிளா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாட் பாட் அப்படின்னா இந்த பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு கம்பெனி தெரியும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் என்னன்னா கிளாட் கோட், கிளாட் கோவர்க். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கிளாட் கோவர்க் வீடியோலாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கிளாட் என்ன பண்ணாங்கன்னா, ஆந்த்ரோபிக் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிளாட் பாட் மேலே லீகலாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த பேரை சேஞ்ச் பண்ணணும்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாட் பாட் ஸ்பெல்லிங் என்ன தான் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி ஆந்த்ரோபிக் இந்த கிளாட் பாட் மேலே லீகலாக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் அவங்க ஜெயிச்சனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இவங்க பேரை மாற்றிட்டாங்க. ஸோ பேர் என்னன்னு மாற்றினாங்கன்னா மோல்ட் பாட் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இது ஓப்பன் கிளா அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதோட கோடெல்லாம் நீங்கள் GitHubல போய் பார்க்கலாம். அவங்க ரெபாசிட்டரியில் இது வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ் ஆகினால இப்போது ஓப்பன் கிளா அப்படின்ற இது பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஓப்பன் கிளானா என்ன, எந்த வகையில் நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா இப்போ நிறைய ஏஎஸ் நம்மகிட்ட இருக்குது, நிறைய LLMs நம்மகிட்ட இருக்குது. ஸோ எப்படி இந்த ஓப்பன் கிளோ அவங்கள்ட்ட இருந்து டிஃபர் ஆகுது, இந்த ஓப்பன் கிளோனா என்ன, ஏன் இது இவ்வளோ ஹைப்பில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் கிளோனா இட் இஸ் நத்திங் பட் a 24/7 AI அசிஸ்டன்ட். ஸோ 24 மணி நேரம் 7 நாளும், அதாவது கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் தி இயர் உங்கள் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் உங்கள் கூட இருந்து நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறது தான் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஓப்பன் கிளா. நீங்கள் கேட்கலாம், இப்போது சாட்ஜிபிடி கூட எனக்கு 24 hours என் கூட தான் இருக்குது, நான் எப்போ ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் எனக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் திஸ் 24/7 AI அசிஸ்டன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
ChatGPT. ஏன்னா இது வந்து எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நீங்கள் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த 24/7 ஏஐ அசிஸ்டன்ட் இந்த ஓப்பன் க்ளவுடோடது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசிஸ்டன்ட் உங்கள் லோக்கலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் லோக்கல் ஆக்சஸ் பண்ணி உங்கள் ஃபைலில் ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டாஸ்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு கிளாட் கோவர்க் நீங்கள் போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டீங்க, அந்த வீடியோலேயே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இது அந்த கோவர்க்கும் லோக்கல்லாம் ஆக்சஸ் பண்ணும் அண்ட் தென் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதை தான் நீங்களே சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கிளாட் கோவர்க் வந்து லோக்கல் ஆக்சஸ் பண்ணும். பட் இந்த ஓப்பன் க்ளோ என்ன பண்ணால் ரிமோட்டில் உங்கள் லோக்கலில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக, நீங்கள் ஒரு வெக்கேஷன் போயிருக்கீங்க. ஸோ வெக்கேஷன் போன டைமில் உங்கள் ஒர்க் லேப்டாப் உங்கள் கூட கொண்டு போயிருக்க மாட்டீங்க. உங்களோட ஃபோனோ உங்கள் பர்சனல் லேப்டாப் உங்கள் கூட இருக்கலாம். பட் அந்த டைமில் மேனேஜர் கூப்பிட்டு இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போவே கிளைண்ட் கேட்குறாங்க, எனக்கு சீக்கிரம் சென்ட் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டைமில் நீங்கள் வெக்கேஷன் விட்டு வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த டைமில் இந்த ஓப்பன் க்ளோ கையில் இருந்தால் உங்கள் டெலிகிராம் மூலியமாவோ, உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ, உங்கள் ஸ்லாக் மூலியமாவோ உங்கள் லோக்கலை ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து ஃபைலை சென்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாட் கோவர்க் அண்ட் தென் திஸ் ஓப்பன் க்ளோ. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் க்ளோ வந்து 24/7 உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும். எண்ட் டு எண்ட் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லோக்கலை ஆக்சஸ் பண்ணும். லோக்கல் ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிமோட்டில் உங்கள் லோக்கல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி சூப்பர் பவர் ஆஃப் திஸ் ஓப்பன் க்ளோ. ஸோ இப்போ இதை பற்றி இன்னும் அதிகமாக அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் க்ளோன்னு டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் தேர் ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ தி ஏஐ தட் ஆக்சுவலி டஸ் திங்ஸ்னால் நீங்கள் கொடுக்குற டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், கிளியர்ஸ் யுவர் இன்பாக்ஸ், சென்ஸ் இமெயில்ஸ், மேனேஜஸ் யுவர் கேலண்டர், செக்ஸ் யூ இன் ஃபார் ஃப்ளைட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, இன்பாக்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், இமெயில் சென்ட் பண்ணுறது, மேனேஜர் கேலண்டர் இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே இப்போ இருக்க இந்த கிளாட் கோவர்க் கூடி பண்ணிடலாம். பட் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் ஃப்ரம் வாட்ஸ்அப், டெலகிராம் ஆர் எனி சேட் ஆப் யூ ஆல்ரெடி யூஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், எந்த சேட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு உங்கள் லோக்கலில் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்பாக்ஸை கிளியர் பண்ண முடியும், இமெயில் சென்ட் பண்ண முடியும், மேனேஜர்ஸ் உங்கள் கேலண்டரை மேனேஜ் பண்ண முடியும், ஃப்ளைட்டை செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிமோட்டில் பண்ண முடியாது தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் LLM அண்ட் திஸ் ஓப்பன் க்ளோ. ஸோ இதை பற்றி இன்னும் அதையும் கீழே போய் பார்க்கலாம். ஸோ உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சில கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்றதை லேட்டராக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஓப்பன் க்ளோ பற்றி ஓவர்வியூ பார்த்தலாம். இங்கே இட் ரன்ஸ் ஆன் யுவர் மிஷின். ஸோ வாட் இட் டஸ்னா, இட் ரன்ஸ் ஆன் யுவர் மிஷின். மேக்காக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், ஆந்த்ரோபிக், ஓப்பன்ஐஎஸ், எந்த ஒரு LLM மாடலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த ஓப்பன் க்ளோவை நீங்கள் ரன் பண்ண முடியும். எனி சேட் ஆப். ஸோ சேட் ஆப் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்ஸ்அப், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஸ்லாக், சிக்னல், iMessage, கிளாட், GPT, ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. வியூ ஆல் 50+ இன்டெகிரேஷன் சொல்லியிருக்காங்க. 50+ இன்டெகிரேஷன் அப்போ இது கூட இருக்குது. எல்லாத்துலேயும் உங்கள் லோக்கலை ஆக்சஸ் பண்ண முடியும். பெர்சிஸ்டன்ட் மெமரி. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் LLM. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ChatGPT எடுத்துக்கங்க. நீங்கள் ChatGPTயில் ஒரு சேட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சேட்டுக்கு போக சொல்லணும், இல்லைன்னா உங்களை அப்கிரேட் பண்ண சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சேட்டுக்கு போகும்போது ப்ரீவியஸ் சேட்டில் மெமரி அந்த புது சேட்டில் இருக்காது. பட் இங்கே இந்த ஓப்பன் க்ளோ என்னன்னா, இட் ஹாஸ் பெர்சிஸ்டன்ட் மெமரி. நீங்கள் என்ன தான் நியூ செஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நியூ செஷனுக்கு போனாலும் உங்கள் மெமரி அப்படியே இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண எல்லா ப்ராம்ஸ், ப்ரீவியஸாக பண்ண எல்லா ஒர்க்ஸ் எல்லாம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பண்ண போகிற ஒர்க் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ this has persistent memory. This is a major difference. அதுக்கப்புறம் browser control, full system access. நான் சொன்ன மாதிரி உங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியும். read and write files, run shell commands. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தது கூட உங்கள் ஷெல் கமெண்ட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸ்கில்ஸ் அண்ட் பிளகின்ஸ். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். நம்ம கோவர்க்லேயே பார்த்துக்கோம், நம்ம வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் அதோட ரோல்ஸ் எல்லாம் ப்ரீடிஃபைண்டாக ப்ராஜெக்ட்ஸாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் பிளகின்ஸ் எல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நீங்கள் பண்ணுற ரொட்டீனான ஒர்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா ஒரு ஓவர்வியூ ஆஃப் திஸ் ஓப்பன் க்ளோ. ஸோ இப்போ ஓப்பன் க்ளோ பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் a 24/7 AI assistance. end-to-end டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணும், லோக்கல் ஆக்சஸ் பண்ணும், ரிமோட்லேயும் லோக்கல் ஆக்சஸ் பண்ண முடியும். எனி சேட் ஆப் வச்சுருந்தா நீங்கள் ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஓப்பன் க்ளோ. ஸோ இந்த ஓப்பன் க்ளோ கண்டுபிடிச்சது யாருன்னா பீட்டர் ஸ்டெயின்பர்க். ஸோ இவர் தான் இந்த ஓப்பன் க்ளோ பில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக சாம் ஆல்ட்மன் எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னன்னா,
இந்த பீட்டர் இஸ் ஜாயினிங் ஓப்பன் ஏஐ. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனுக்குள்ள நிறைய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ இவங்களுக்கான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்காது, செக்யூரிட்டியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போது இவர் ஓப்பன் ஏஐ கூட ஜாயின் பண்ணுறதுனால அங்கே இவரோட ப்ராடக்ட்டை இன்னும் சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பன் ஏஐக்கு ஆல்ரெடி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்க ஏஐ ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போது ஓப்பன் ஏஐ கூட இவர் ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஏஐ வந்து கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் தான் இவங்களோட ஓப்பன் க்ளா இருக்குது. ஸோ இன்னும் இவங்க கூட ஓப்பன் ஏஐ கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் லெவலில் இப்போ ஃபியூச்சரில் போகும். ஸோ திஸ் இஸ் தி ஓவர்வியூ ஆஃப் ஓப்பன் க்ளா. ஸோ ஓப்பன் க்ளா பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அது என்னன்றதை டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் க்ளா உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோ சஜஸ்டபிள் கிடையாது, பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி இஷ்யூஸ். அப்படி என்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னென்னா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிஸ்க். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்னா malicious instructions ஆர் hidden inside டேட்டா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஓப்பன் க்ளா கிரைசிஸ் ஷோஸ் ஏஐ ஆட்டோமேஷன் செக்யூரிட்டி பிட்ஃபால்ஸ். ஸோ இது முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒன் யூசர் கிளைம்ட் the agent deleted 75,000 emails overnight. ஸோ ஒரே நைட்டில் 75,000 emailஸை இந்த ஏஐ வந்து டெலீட் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னு கேட்டால், ஒருவேளை இந்த யூசர்ஸ் அப்லோட் பண்ண ஃபைலில் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கலாம். ஐ மீன் லைக் delete அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது ஏஐ என்ன பண்ணுன்னா ஹாலுசினேட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எக்ஸிக்யூட்ஸ் raw comments without visible prompts. நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்க வேண்டாம். நீங்கள் அந்த chat இன்டர்ஃபேஸில் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்காம நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸில் ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் அதை எடுத்து என்ன பண்ணணும்னா ஹாலுசினேட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 75,000 இமெயில்ஸை நீங்கள் டெலிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த யூசர் கொடுத்துருக்க மாட்டார். பட் அவர் அப்லோட் பண்ண ஃபைல்ஸில் ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதுவே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டேன். பட் அது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் எங்கேயும் கவர் ஆகலை. ஏன்னா அதோட ஆத்தென்டிகேஷன் எவ்வளோன்னு தெரியாதனால மெயின் ஸ்ட்ரீமில் எங்கேயும் கவர் பண்ணல. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஏஐ வந்து ஒரு யூசருக்கு தெரியாமையே சில கோர்சஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட $2,000 ஒரு கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அது எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன். ஸோ அந்த யூசருக்கே தெரியாமல் அவர் அப்லோட் பண்ண ஃபைலில் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வாங்கணும், ஸோ இந்த கோர்ஸ் வாங்கி படித்தா இந்த மாதிரி விஷயங்கள் டாஸ்க்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஏஐ எடுத்துக்கிட்டு கமாண்டை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னா டேட்டா எக்ஸ்பில்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், an AI powered coding tool wiped out a software company's database then apologized for a catastrophic failure on my part. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட என்டையர் டேட்டா பேஸை இந்த ஏஐ டெலிட் பண்ணியிருக்கு. கேட்டதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கு. இது கேட்டாஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் ஆன் மை பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ரிஸ்க் சொல்லியிருப்பாங்க. ஸோ டேட்டாவை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஆல்டர் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறதுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ரிஸ்க். ஸோ இந்த டெஃபினிஷனை பாருங்கள், அன்ஆத்தரைஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா டு அன் எக்ஸ்டர்னல் லொகேஷன். உங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் உங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் பெர்மிஷன் கொடுத்தா தானே அந்த ஃபைலை நாங்கள் உள்ளே கொடுத்தா மட்டும்தானே இதுக்கு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த பர்டிகுலராக அந்த ஓப்பன் க்ளா என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே, அதுவும் நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களோட பெர்மிஷன் அது எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் ரிஸ்கி, இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்றது தான் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போகும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் லோக்கலோட பெர்மிஷன் எடுத்துக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, மேக் மினி அதுக்குன்னு தனியாக பர்ச்சேஸ் பண்ணி அதோட சர்வராக லோக்கல் சர்வராக யூஸ் பண்ணிட்டாங்க. அதை பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே கொடுக்காம தேவைப்பட்ட ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்து அவங்களுக்கு என்ன ஒர்க் தேவையோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்து
அதை தனியாக இந்த ஓப்பன் கிளாக்னே ஒரு மேக் மினி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அந்த மேக் மினியோட சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்லுது, உங்கள் லோக்கலில் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஓப்பன் கிளாவை இப்போதைக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிறனால இட் இஸ் நாட் சஜஸ்டபிள். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இன்னும் சில ரிஸ்க் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, நீங்கள் எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் ஓப்பன் கிளாக். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வேஸ் இருக்குது. ஸோ உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம். ராஸ்பெரி பை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ ராஸ்பெரி பை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் சர்வராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பெய்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் சாண்ட் பாக்ஸ் பார்ட்டிஷன், ஸோ இதுக்குன்னு தனியாக பார்ட்டிஷன் பண்ணி இந்த ட்ரைவில் உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லாமல் சாண்ட் பாக்ஸாக பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ விஎம் லைக் வர்ச்சுவல் மிஷின்ஸ் மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. வர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வேறு ஓஎஸ் யூஸ் பண்ணி உங்கள் லோக்கலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சாண்ட் பாக்ஸ் பார்ட்டிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், லோக்கல்லே கம்ப்யூட்டரில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி சில செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹோஸ்டிங்கர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி க்ளவுடில் விபிஎஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விபிஎஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த விபிஎஸ் யூஸ் பண்ணி இந்த ஓப்பன் கிளாவை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வி நீட் விபிஎஸ். இந்த ஓப்பன் கிளாவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விபி யூஸ் பண்ணால் தான் சேஃபான மெத்தட். ஸோ அந்த விபிஎஸ்க்காக வி ஹேவ் திஸ் ஹோஸ்டிங்கர். ஸோ இந்த ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்டிங்கரில் இது அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வி ஹேவ் திஸ் விபிஎஸ் ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ விபி ஹோஸ்டிங்கில் நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் ஆப்ஷன் கால்ட் ஓப்பன் க்ளோ. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஓப்பன் கிளா, N8 டாக்கர். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி விபிஎஸ் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பன் கிளா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓப்பன் கிளா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் கிளா கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போதைக்கு அவங்க ஆஃபரில் அது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆனதுனால இப்போ அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கனால இப்போ அது ஆஃபரில் கொடுக்குறாங்க. வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 71% ஆஃபர் ஆன் ஓப்பன் கிளா ஹோஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 399 கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் KVM 399 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் KVM 2 549 அண்ட் தென் KVM 4 அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூ கேன் யூஸ் திஸ் KVM 1 அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த KVM 2 அப்படின்ற இந்த வெர்ஷனை தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே சூஸ் பிளான் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஆர்டர் சம்மரி. ஸோ இங்கே 16,000 இருக்குது. இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. பிகாஸ் இங்கே பீரியட் வந்து 24 மந்த் அப்படின்றத செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 1 மந்த் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அங்கே 399 போட்டிருக்கோம். பட் இங்கே வந்தால் 749 அப்படின்னு வருது. ஏன் காரணம்னா அவங்க அந்த ஆஃபர் 399 என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 12 மந்த்ஸ் ஆர் 24 மந்த்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் தி ஆஃபர் அமௌண்ட். ஸோ இங்கே வந்து நான் KVM 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 549 காமிக்குது. ஸோ இது KVM 1 செலக்ட் பண்ணியிருந்தேன்னா 399 per month அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே 12 மந்த்தாக இருந்தால் 549. அதுவே நான் 1 மந்த்துக்கு மட்டும் தான் ட்ரையலுக்கு மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னா 749 அப்படின்ற இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் ஜிஎஸ்டியும் ஆட் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆஃப் 18%. ஸோ 18% டேக்ஸ் ஆகும்போது இங்கே அந்த 217 rupees வந்து இங்கே ஆட் ஆகுது. ஸோ இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த KVM 2 பர்ச்சேஸ் பண்ணது ஓப்பன் கிளா வந்து ஆட்டோ ரிப்ளேஸ் வித் யுவர் VPS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ரெடி டு யூஸ் ஏஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே 1 கிளிக்கு நீங்கள் இந்த ஓப்பன் கிளா செட்டப் பண்ணோன்னா இந்த உங்கள்கிட்ட வேறு எந்த API இல்லை. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ஓப்பன் கிளா யூஸ் பண்ணுறதுக்கு வி நீட் API கீ. எதர் ஓப்பனையோட இருக்கட்டும், ஜெமினியோட இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்கோட இருக்கட்டும். ஸோ ஏதாச்சும் ஒரு API உங்களுக்கு வேணும். ஸோ அந்த LLMோட API யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் கிளா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த மாதிரி API உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா இங்கே ரெடி டு யூஸ் அவங்களே வித்தவுட் API வந்து ஸோ டிப்ளாய் இன்ஸ்டன்ட்லி நோ APIs required அப்படின்னு கொடுத்துருக்காங்க. API இல்லாமல் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா விச் காஸ்ட் 459 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா இந்த நெக்ஸஸ் ஏயோட கிரெடிட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். API இல்லாமல் இந்த ஓப்பன் கிளாவை நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ரெடி டு யூஸ் இந்த கிரெடிட்ஸும் சேர்த்து எவ்வளோனா 1425 rupees வரும். இந்த ரெடி டு யூஸ் ஏ வேண்டாம் எனக்கு, ஐ ஹேவ் API கீ. ஸோ இங்கே நான் 883 rupees தான் ஆகுது. ஸோ 180 rupees கொஞ்சம் அதிகமாக பே பண்ணால் யூ வில் கெட் சம்
அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஹியர். அதனால தான் இது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி ஆட்டோ பேக்கப் வேணும்னா யூ வில் நீட் டு பே எக்ஸ்ட்ரா 529 rupees. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு அந்த ஓப்பன் க்ளா யூஸ் பண்ணி பார்க்கணும், எப்படி என்னோட பிஸ்னஸ் ஒர்க் ஆக போகுது, எப்படி என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்பன் க்ளாவை நீங்கள் வந்து இந்த விபிஎஸ்ஸை 1 monthக்காக KVM 2 either 1 நீங்கள் வந்து பேசிக்காக பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இட் லாஸ்ட் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட்கான கேட்வே வரும். ஸோ அங்கே உங்களோட பில்லிங் அட்ரஸ் அண்ட் தென் நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணி எதர் ஏபி ஆர் கார்டு, ஸோ எந்த பேமெண்ட் மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் நடந்துடும். ஸோ உங்கள் பேமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா யூ வில் கெட் திஸ் விண்டோ. ஸோ இந்த விண்டோ தான் முக்கியமான விண்டோ. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் யோர் ஓப்பன் க்ளா கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே பர்டிகுலராக ஓப்பன் க்ளா வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஏபி இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா யூ நீட் எய்தர் ஆந்த்ராபிக் API கீ, OpenAI API கீ, ஜெமினா API கீ ஆர் XAIயோட API கீ. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு API கீ இருந்தால் தான் உங்களால் அங்கே சேட் பண்ணி ஓப்பன் க்ளாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து OpenAIயோட API கீ இருக்குது. ஸோ அந்த API கீ இருந்தனால தான் ரெடி டு யூஸ் AI அப்படின்ற ஆப்ஷன் அன்செக் பண்ணி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எங்களோட OpenAI கீயை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்னோடய OpenAI கீயை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஓப்பன் க்ளாவோட கேட்வே டோக்கன். ஸோ இந்த டோக்கன் அப்படின்றது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. இது யாருக்கும் நீங்கள் ஷேரும் பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் மறந்துடவும் கூடாது. ஏன்னா இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஓப்பனையே அந்த சேட் விண்டோ கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த டோக்கன் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் இதை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா யூ ஹேவ் திஸ் டிப்ளாய் ஆப்ஷன். ஸோ இங்கே டிப்ளாய் கொடுத்துருங்க. ஸோ இந்த இனிஷியல் பேஜ் கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறமா இட் வில் டேக் 2 to 3 minutes. ஸோ அதை கான்ஃபிகர் ஆகி டிப்ளாய் ஆகிறது, அதாவது அந்த ஓப்பன் க்ளா வந்து டிப்ளாய் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இங்கே ஓவர் வியூ இருக்குது. ஸோ இந்த ஓவர் வியூவில் ஸோ இது வந்து டாக்கரில் தான் ரன் பண்ணுறாங்க. யூ ஹேவ் ஆப்ஷன் கால் ஓப்பன் க்ளா அப்படின்ற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓப்பன் க்ளா டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஓப்பன் க்ளான்னு கொடுத்து இங்கே கேட்வே டோக்கன் கேட்குறாங்க. ஸோ முன்னாடியே ஒரு டோக்கனை வந்து சேவ் பண்ணி வைக்க சொன்னால, காப்பி பண்ணி எடுத்து வைக்க சொன்னால, ஸோ அந்த டோக்கனை இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த கேட்வே பாஸ் மாதிரி. ஸோ இங்கே அந்த கேட்வே பாஸை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டோக்கன் இங்கே கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே உங்களுக்கு போக முடியும். ஸோ இங்கே நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த டோக்கனை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டோக்கன் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டோக்கன் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு உள்ளே லாகின் ஆயிடுச்சு. இங்கே இது தான் என்னோட ஓப்பன் க்ளோட இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே தான் நம்ம சேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிருக்கு, ஹெல்த் ஓகே அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் லைட் கலரில் வச்சுக்கிறேன், கிளியராக இருக்குன்றதுக்காக லைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகே இருக்குது. ஸோ ஹெல்த் ஓகே அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் நீங்கள் சேட் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஹோஸ்டிங்கில் நம்ம ஓப்பன் க்ளா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வி ஹேவ் திஸ் ஆப்ஷன் இயர் ஓப்பன் க்ளா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. பக்கத்தில் கேட்வே டோக்கன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அங்கேயும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். இங்கேயும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணதுக்கப்புறமா இது லோட் ஆகட்டும். இங்கே பக்கத்தில் ஓப்பன் க்ளா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பட் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை தனியாக. ஏன்னா ஓப்பன் க்ளாக்குன்னு தனியாக இவங்க வந்து இந்த விபிஎஸ்லாம் கொடுக்கல. இப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் டெர்மினல் போய் டெர்மினல்லேருந்து நம்ம லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ ஈஸியாக ஆக்கிறதுக்காக லெஸ் ஓப்பன் க்ளா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட டோக்கன் கேட்குது, டோக்கன் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க அண்ட் தென் லாகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சேட் இன்டர்ஃபேஸ். அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா ஓவர்வியூ இருக்குது. ஓவர்வியூவில் இந்த வெப்சாக்கெட் URL கேட்வே டோக்கன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்றது இருக்குது. ஸோ 2 instance 1 session அப்படின்ற ஓவர்வியூ இருக்குது. சேனல்ஸ்னால் இங்கே எந்த சேனல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ வாட்ஸ்அப், டெலிகிராம் எந்த சேனல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸஸ், செஷன், யூசேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் தி ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸில் வந்து ப்ரீடிஃபைன் ஸ்கில்ஸும் இங்கே இருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம வந்து ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நான் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இந்த க்ளவுடில் இருக்கனால இங்கே ஸ்கில்ஸ் காமிக்கல. வேணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ வி ஹேவ் திஸ் நோட், இங்கே கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சேட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to connect டெலிகிராம். ஸோ நான் இது வரைக்கும் டெலிகிராம் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் வீடியோஸ் தான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நானும் உங்கள் கூடயே சேர்ந்து இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே
லைக் சேட்டுக்கிட்டே நம்ம கேட்போம், ஐ மீன் ஓப்பன் கிளாட்டே நம்ம கேட்போம் எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் தி சேட் வித் ஹாய். ஸோ என்ன ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹாய், ஐ ஜஸ்ட் கேம் ஆன்லைன் ஹியர். ஸோ ஹூ ஆர் யூ அண்ட் வாட் ஷுட் ஐ கால் யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏன்ட்டு கேட்குது, நான் யார் அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்ட்ரஃபின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நைஸ் டு மீட் யூ ஸ்ட்ரஃபின். வாட் ஷுட் யூ கால் மீ? இஃப் யூ டோன்ட் கேர் ஹியர் ஆர் ஃபியூ ஆப்ஷன்ஸ் யூ. ஸோ அந்த ஏஐ எப்படி நம்ம கூப்பிடணும், ஏன்னா நம்ம பர்சனல் அசிஸ்டன்ஸ் இல்லை, நம்ம பர்சனலாக அவங்கவுங்களுக்கும் பில்ட் பண்ண அசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளே ஒரு பேர் வச்சு அதை கூப்பிட்டுக்கலாம். ஸோ க்ளாட், நெக்ஸ்ட், அட்லஸ், சாஃப்ரான் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன கூப்பிடலாம், லைக் வில் கால் படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, என்னோடய ரெஸ்பான்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ என்டையர் அந்த கோடு மாதிரிலாம் எனக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இது இன்னுமே அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கரெக்டான எல்எல்எம் சேட்டில் ரிப்ளை பண்ணுற மாதிரிலாம் அது அந்தளவுக்கு இன்னும் அவங்க ட்வீக் பண்ணல. ஸோ இனிமேல் தான் பண்ணுவாங்க. இன்னும் அது வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட் இட் படி, இட் இஸ் ஐ சேவ்ட் யூ ஸ்ட்ரஃபின். ஸோ நம்ம லொக்கேஷன் வருது, மீ படி. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துருச்சு. அண்ட் தென் இங்கே திருப்பி கேட்குற, வாட் வைப் டூ யூ வாண்ட் ஃப்ரம் படி? காம், டைரக்ட், ஃப்ரெண்ட்லி, சேட்டி ஆர் ஸ்லைட்லி ஸ்நாக்கி, வாட் ஆஃப் சிக்னேச்சர் எமோஜி ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பேசிக்காக இப்போ நம்ம வந்து டெலிகிராமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நவ் ஐ வாண்ட் டு கனெக்ட் டெலிகிராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கே ஆப்ஷன் கேட்குது. ஆப்ஷன் ஏ ரெக்கமெண்டட் தான், ரெக்கமெண்டட் டெலிகிராம் பாட். இன் டெலிகிராம் ஓப்பன் பாட் ஃபாதர் சென்ட் இந்த மாதிரி /new bot அப்படின்னு கொடுக்கணும். பிக் அ நேம், யூசர் நேம். ஓகே, பாட் ஃபாதர் வில் கிவ் யூ டோக்கன் தட் லுக்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் பேஸ்ட் தட் டோக்கன் ஹியர் அண்ட் டெல் மீ, do you want the bot inside DM only or also in groups? Then tell you what exactly. So first இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு அந்த டோக்கனை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ லெட்ஸ் ஓப்பன் மை டெலிகிராம் நவ். ஸோ இங்கே டெலிகிராம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாட் ஃபாதர் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருந்தேன். லைக் சர்ச், ஸ்டார்ட், இங்கே நியூ பாட். ஸோ alright, a new bot, how are you going to call it? Please choose a name. படி, நம்ம அங்கே படின்னு தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே படி _bot அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, எகெயின் யூசர் நேம் கேட்குது, அதே நான் படி பாட்னே கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம் டைமில் இந்த பாட் அப்படின்றத லாஸ்ட்டில் வேணும். இங்கே ஃபர்ஸ்ட் இந்த நேம் கொடுக்கும்போது இந்த பாட் அப்படின்றது தேவையில்லை, பட் யூசர் நேம் நீங்கள் கொடுக்கும்போது பாட் அப்படின்னு எண்ட் ஆகணும். ஓகே, சாரி, திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஓகே, இந்த யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன். அதனால் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரஃபின் பாட் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரஃபின் பாட் அப்படின்ட்டு என் பேர் யாரும் எடுத்துக்கல, அதனால் இப்போ எனக்கு இங்கே டோக்கன் கொடுத்துச்சு. ஸோ இங்கே டோக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே என்ன கேட்டுக்குன்னா பாட் ஃபாதர் வில் கிவ் யூ டோக்கன், அதை பேஸ்ட் திஸ் டோக்கன் இயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸபிள் இன் டிஎம் ஒன்லி. ஸோ குரூப்ஸ் இல்லாமல் யூஸபிள் டிஎம் ஒன்லி அப்படின்னு தான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே யூ மிஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஸோ இந்த ஏ எப்படி ஒர்க்காது நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் டிலே இருக்குது. லைக் நார்மல் எல்லாம் நீங்கள் சேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி இல்லை, இங்கே கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இதை பெர்ஃபார்ம் பண்ண போகுது, எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குது. ஸோ இங்கே என்னென்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் எனக்கு சேட்டில் வருது. அந்த இந்த கோடெலாம் கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ கீழே வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கான அவுட்புட்டே வருது. டெலிகிராம் இஸ் நவ் கான்ஃபிகர்ட் ஆன் யுவர் ஓப்பன் க்ளா சைட். பாட் நேம் சேபிள். ஓகே, இது சேபிள் அப்படின்னு எடுத்துக்கிச்சு போல. டிஎம் ஒன்லி குரூப்ஸ் டிசேபிள்ட். தி கேட்வே இஸ் ரீஸ்டார்டிங், அப்ளைட். எனக்கு எப்படின்னா ஓப்பன் யுவர் சேபிள் ஃபார் தி எக்ஸாக்ட் பாட் யூசர் நேம் யூ கிரியேட்டட். ஓகே, ஸோ இது சேபிள் அப்படி இது எடுத்துக்கிச்சு, அலிசினேட் பண்ணிக்கிச்சு நான் சொன்ன மாதிரி. பட் எக்ஸாக்ட் நேம் நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்தோமோ அந்த நேம் எடுத்துக்கலாம். அண்ட் டேப் ஸ்டார்ட், சென்ட் பேர்.
ஓகே, பேர் பண்ணுறதுக்கு ஒரு கோடு வரும் போல். ஸோ நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி கோடு வந்துச்சு. அந்த கோடு எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ செக்யூரிட்டி நோட், யூ பேஸ்டட் தி பாட் டோக்கன் ஹியர். இஃப் தி chat or logs are ever shared, rotate it. ஓகே, இதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது நீங்கள் பிளர் பண்ணி தான் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த டோக்கன் வந்து பாஸ்வேர்ட் மாதிரி, அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது. அதனால தான் நாங்களும் இங்கே பிளர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் டெலிகிராம் பாட்டுக்கு போகலாம். இப்போ இங்கே பண்ணால் நம்ம ஸ்ட்ரெஃபின் ஸ்பாட் அப்படின்ற பேரில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பேரில் இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, படி பாட் வந்திருக்கா. படி பாட்ன்ற பேர் கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஃபின் பாட் அப்படின்ற பேர் தான் கொடுத்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் கோடு வந்துருச்சு. ஸோ ஓப்பனுக்குள்ள ஆல்ரெடி அங்கே கான்ஃபிகர் பண்ணிச்சு அப்படின்ற ப்ராம்ப்ட் எனக்கு வந்துச்சாங்க. ஸோ டெலிகிராம் யூசர் ஐடி, ஸோ இதெல்லாம் பிளர் பண்ணிடுவோம். பேரிங் கோட் அப்படின்றது. ஸோ இந்த பேரிங் கோடை காப்பி பண்ணி எகெயின் உங்களோட சேட்டில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. சென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் பேரிங் கோடு அந்த கோடை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கு. கிரேட். த கோட் இஸ் த பேரிங் ஹேண்ட் ஷேக். ஸோ இது தான் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுது. டிஎம் வித் யுவர் பாட்ஸ் சேபிள். ஸோ நம்ம பாட்டில் போய் டிஎம் பண்ண சொல்லியிருக்குது. இஃப் டெலிகிராம் ஷோஸ் யூ கன்ஃபர்மேஷன் பட்டன், அப்ரூவ் இட். ஸோ ஒன்ஸ் டன் சென்ட் தி பாட் அண்ட் நார்மல் மெசேஜ் லைக் ஹை படி அண்ட் இட் வில் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இங்கே ஒரு பேர் கோடு கொடுத்துருக்கு. அந்த பேரை நம்ம அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அதே கோடு தங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் பேர் அப்படின்றது கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. லெட் மீ டைப் ஹாய். சாரி, ஹோன் போயிடுச்சு. பட் ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எகெயின் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணால் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் ஸ்லாஷ் பேர் கொடுத்துருக்கேன். ஓகே, யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் டு யூஸ் திஸ் கமாண்ட் அப்படின்னு வருது. லெட் மீ செக். ஸோ இங்கே கொடுக்குறேன். கெட்டிங் திஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டெலகிராம் பாட் அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே எனக்கு வந்து யூ ஆர் நாட் ஆத்தரைஸ் டு யூஸ் திஸ் கமெண்ட் அப்படின்ற ரிப்ளை எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ரிப்ளை எகெயின் நான் ஓப்பன் கிளாட கொடுத்துருக்கேன். என்ன ரிப்ளை வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, டெலிகிராமில் போய் மெசேஜ் பண்ணுங்கள் ஆஸ் யூசர் இன் இன்ஃபோ பாட் அண்ட் காப்பி த நியூமேர் ஐடின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆஸ் யூசர் இன்ஃபோ பாட் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆட் யூசர் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் டெலிகிராமோட யூசர் ஐடி அங்கே கொடுத்தா போதும். டன் இட் இஸ் அலோவ் லிஸ்ட் யுவர் டெலிகிராம் யூசர் ஐடி அண்ட் கெப்ட் டெலிகிராம் டிஎம்இங். Gateway restarting again, apply it. Now go back to your bot chat and try. So again same code இங்கே கொடுத்துருக்கு. again இதை ட்ரை பண்ண சொல்லியிருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, again எனக்கு ஒரு எரர் வருது. அந்த எரர் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ நான் பார்த்த வீடியோலாம் இந்த மாதிரி எரர் வந்ததில்லை. ஆர்எல்ஸ் நான் தான் பண்ண தெரியாமல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் மெனி ட்ரையல் அண்ட் எரர் இப்போ என்னோடய பாட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நிறைய ட்ரையல் நடந்துச்சு, நிறைய எரர் நடந்துச்சு. எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ நான் பார்த்த யூடியூப் வீடியோஸ்லாம் சீக்கிரமே கனெக்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு இங்கே டெலிகிராம் கனெக்ட் ஆக ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ மேபி அது என்னோடய சைட்லேருந்து இஷ்யூவாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எனக்கு ஓப்பன் க்ளோவை கைட் பண்ணிச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ஓப்பன் க்ளோ எனக்கு கைட் பண்ணிச்சு. அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எரர்ஸ் வருது. பட் அந்த எரர்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றத ஓப்பன் க்ளோவை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இப்போ இது கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோடய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இங்கே டிலீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, நிறையா சேட் பண்ணி நிறையா லைக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இப்போ க்ளீனாக இருக்குன்றதுக்காக சேட் ஹிஸ்ட்ரி வந்து நான் டெலிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை பாட் இஸ் டைப்பிங் நவ். என்னோட பாடி பாட் டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ இந்த பாட் டைப் பண்ணுறதுல ஸோ டைப்பிங் எங்கே நடக்குதுன்னா என்னோட ஓப்பன் க்ளோட அந்த சேட் விண்டோவில் நடக்குது. ஸோ அங்கேருந்து சேட் எனக்கு இங்கே வருது. ஹாய் ஸ்டெஃபின், எனிதிங் ஸ்பெசிஃபிக் யூ வாண்ட் ஹெல்ப் மீ ரைட் நவ். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா அஸ் அ சிஇஓ
அவருக்கு வந்து நாளைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். மீட்டிங்ஸ்லாம் ஸ்கெடியூல் பண்ண வேண்டியிருக்கும். சில மீட்டிங்ஸ்லாம் லைக் மிஸ் ஆயிடலாம், நோட்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு டேட்டா செட் இருந்தால் டேட்டா செட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ இருந்தால் அவங்க கம்பெனியில் அன்னைக்கோட ரெவன்யூ எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்களே. ஸோ அதெல்லாம் இதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ இதெல்லாமே எல்லாருமே பண்ணலாம். பட் இன்னைக்கு வீடியோட இந்த கான்செப்ட் என்னன்னா, இது ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ என்னோட டெலிகிராமில் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெலிகிராம் இப்போ டெஸ்க்டாப் ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இங்கே டெஸ்க்டாப் ஆப்லேயே நான் கனெக்ட் பண்ணி இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னோட மொபைல் ஆப்பில் நான் சேட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஸோ ரிமோட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ அதனால் அதை மட்டும் இங்கே செக் பண்ணிப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது, இன்னும் ஃபியூச்சரில் எப்படியான டெவலப் ஆக போகுது நமக்கு தெரியாது. இப்போ ரிமோட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இங்கே இப்போது என்னோட டெலிகிராம் பாட் கூட ஓப்பன் க்ளோ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கெடியூல் மீட்டிங் நோட்டிஃபிகேஷன் டுமாரோ at 7 AM அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் எதுவுமே பெருசாக ஸ்பெசிஃபை பண்ணல. நாளைக்கு 7 AM ஒரு மீட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட பாட் டைப் ஆகிட்டு இருக்குது. ஓகே, scheduled a new reminder for tomorrow 7 AM. Do you want me to keep the 5 PM reminder too, or should I delete it or keep the 7 AM? ஸோ இந்த 5 PM அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பர்சிஸ்டன்ட் மெமரி இருக்குது. ஸோ அந்த மெமரிலேருந்து எனக்கு கேட்குது. ஸோ 5 PM ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த ரிமைண்டர் அப்படியே வச்சுக்கிட்டோமா இல்லை டெலீட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். கீப் இட். ஸோ கீப் இட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டன். I'll keep both the reminders. இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் வருது. ஸோ இன்னும் எத்தனை ரிமைண்டர்ஸ் நான் பண்ணாலும் அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக வரப்போகுது, என்னோடய ஸ்கெடியூல் டீசெண்டாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்கெடியூல் விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு டேட்டா செட் இங்கே உள்ளே இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டை சூஸ் பண்ணுறேன். கிவ் மீ தி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டா செட்டை அங்கே கொடுத்து கிவ் மீ தி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ மை பாட் இஸ் டைப்பிங் ஹியர். ஸோ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் டிலே இருக்குது. எப்படி ஓப்பன் க்ளோவோட அந்த சேட் விண்டோவில் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம், இங்கே அந்த கொஞ்சம் டிலே இருக்குது. எஸ், இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நோட் தி ஷீட் ஹாஸ் நோ என்ட்ரிஸ் ஃபார் டுடே. இன்றைக்கி எந்த என்ட்ரி இல்லை. ஸோ ஐ யூஸ்ட் லேட்டஸ்ட் டேட் ஷீட். எஸ், யூஸ் தி அண்ட் கிவ் மீ தி ரிப்போர்ட் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். லெட்ஸ் see என்ன வருதுன்னு. ஸோ இட் இஸ் லைக் டாக்கிங் டு a அசிஸ்டண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ காட் இட் யூஸிங் தி ஹியர் இஸ் த ரிப்போர்ட் அகெயின். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு பிடிஎஃபாக ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது இருக்குது. பெருசாக ரிப்போர்ட் இங்கே எதுவும் இல்லை, பெருசாக யூஐ டிசைன்டோ அப்படியே இல்லை. நம்ம கோவர்க்கில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி ஒன்று பிடிஎஃப் இங்கே க்ரியேட் ஆகிறதுல ரிப்போர்ட் டேட். ஓகே, லேட்டஸ்ட் இன்ஷீட் டுடே அப்படின்னு போட்டு சம்மரி, டிரான்சாக்ஷன் 1, டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்ற ஒரு பேசிக்கான ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் மாதிரி பெருசான ரிப்போர்ட் எனக்கு எதுவும் இல்லை. பட் ஒரு சின்ன ரிப்போர்ட் இங்கே வந்திருக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ, மார்ஜின் எவ்வளோ, ரெவென்யூ அப்படின்ற பேசிக்கான டே டு டேஃபில் ஒரு ரிப்போர்ட் கேட்கணுன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டால் ஒரு எந்த அளவுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரோ ஒரு பேசிக்கான ரிப்போர்ட் மட்டும் தான் வந்திருக்கு. பெருசாக இங்கே எக்ஸ்பெக்ட் யூஐ டிசைன் எல்லாம் வரல. மேபி அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நம்ம ப்ராம்ப்ட் கூட்டாக வருமானு தெரியல. பட் லேட்டர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் ஒன் மோர் திங் இயர். இங்கே ஒரு மீட்டிங் நோட்ஸ் இருக்குது. கிவ் மீ தி மீட்டிங் சம்மரி அப்படின்னு நான் கேட்குறேன். my bot is typing now. So let's see. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து உடனே இப்போ எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடுற போது எல்லாருமே லைக் ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கான டெமோ இந்த வீடியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி நமக்கு எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பேசிக்கான சம்மரி வந்திருக்கு. ஸோ ஏபிசி கார்பரேஷன்லேருந்து மீட்டிங் சம்மரி, கரண்ட் டூல்ஸ், லெகசி சிஆர்எம், மேனுவல் ரிப்போர்ட்டிங் இன் எக்ஸல். ஸோ இதெல்லாம் தான் கீ பெயின் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா இதெல்லாம் தான் பெயின் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஸ்கஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நாங்கள் வந்து பெருசாக ஒரு லைக் பெரிய மீட்டிங்கில் அதில் ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வச்சு இந்த சம்மரி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பெட்டரான நீங்கள் ஃபைல்ஸ்லாம் கொடுக்கும்போது பெட்டரான சம்மரிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போது
சின்ன 1-2 டெமோ பண்ணியிருக்கோம். இன்னும் எப்படி வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்எல்ஸ் இன்னும் வேறு ஏதாச்சும் முடியுமா கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக் செட்டப் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் க்ளோ வந்து நம்மளோட லோக்கல்லையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சா சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் க்ளவுடில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ க்ளவுடில் என்ன பண்ணியிருந்தோம்னா க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணி அங்கேருந்து டெலிகிராமை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி டெலிகிராமை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ராசஸையும் எனக்கு இந்த ஓப்பன் க்ளோவே கொடுத்துச்சு. ஸோ அதை வச்சே இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கான 2 ரிப்போர்ட் ரன் பண்ணி பார்த்தோம். ஸ்கெடியூல் பண்ண முடியுதான்னு பார்த்தோம். எனக்கு முடியுது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக அது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக்கான ஆர்என்டி மட்டும் தான் நான் இங்கே பண்ணியிருந்தேன். இன்னும் அட்வான்ஸ்டான நெக்ஸ்ட் லெவல் ஆர்என்டிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும், என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும், இல்லை இன்னும் எவ்வளோ இந்த ஓப்பன் க்ளோ நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை இருக்குதோ, இல்லை இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள் அப்படின்ற ஐடியா இருந்துச்சா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இஃப் டைம் பெர்மிட்ஸ், ஏன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே அடுத்து இன்னும் என்ன புது விஷயங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே அடிக்கடி வரனால எல்லா டூல்ஸ்லையும் இன்டெப்த் போய் நம்ம படிக்கணுன்றதில்ல. பட் என்னென்ன டூல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஸோ எந்த டூல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி ஸோ இந்த ஸ்கில்லையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், டூல்ஸ்லையும் அப்டேட்டடாக இருக்கலாம். அதனால் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியாகவும் நம்ம கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி இந்த ஓப்பன் க்ளோவை இன்ஸ்டால் பண்ணி எப்படி சேஃபாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் சில ஒர்க்கிங் டெமோ இங்கே பார்த்தோம். ஸோ எப்படி இந்த ஓப்பன் க்ளோவை க்ளவுடில் சேஃபாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செஷன் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 4 to 5 days இந்த ஓப்பன் க்ளோவை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அண்ட் தென் அதை டெலிகிராம் கூட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய எரர் வந்துச்சு. ஸோ இப்போ க்ளவுடில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஹோஸ்டிங்கில் இந்த ஓப்பன் க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி. நான் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி ஹோஸ்டிங்கில் டெர்மினலில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த டைம்லேயே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ 1 கிளிக்கில் செட்டப் பண்ணதுக்கப்புறமாவும் நான் டெலிகிராம் கூட கனெக்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு செகண்ட் டே நான் அதை ட்ரை பண்ணும்போது என்னோட ஏபிஐ கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஏபிஐ கிரெடிட்ஸ் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறமா டெலிகிராம் செக் பண்ணும்போது திருப்பி எனக்கு டெலிகிராமில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணல, அந்த பாட்டை நான் டெலிட் பண்ணி செகண்ட் பாட்டை நான் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதை எப்படி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் அங்கேயும் எனக்கு இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ கேட்வேஸ் எல்லாம் நிறைய டைம் டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த கேட்வே டோக்கன் சொல்லுவாங்க, அது நிறைய டைம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை நான் கனெக்ட் பண்ணும்போது டெலிகிராம் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதையே உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் ஹைட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கலாம். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டக் ஆயிடுவீங்க. பட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ஓப்பன் க்ளோவை உங்களுக்கு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த இது உங்களுக்கு புரியாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ChatGPT நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா, ஐ மீன் ஓப்பன் க்ளோவில் கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் ChatGPT கொடுத்தீங்கன்னா ChatGPT உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும். ஸோ இப்படி தான் நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸும் தாண்டி எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு சேலஞ்சஸ் இப்போ எனக்கு வந்த சேலஞ்சஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஓப்பன் க்ளோ வந்து இன்னுமே ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய கம்பெனி இல்லை, அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு இதை ரன் பண்ணல. அதனாலேயே இங்கே நிறைய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய இந்த டிஸ்கனெக்ஷன், டோக்கன்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போதும் இஷ்யூஸ் வரும். ஆனால் இந்த ChatGPT ஹெல்ப் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த சேலஞ்சஸ் அப்படி இந்த செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் செஷனில் எப்படி இதை வச்சு மணி மேக் பண்ணாங்க, யார் இந்த ஓப்பன் க்ளோ வச்சு மணி மேக் பண்ண முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போது who can actually make money using this open cloud or any AI? இப்போ ஏஐஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. யார் மணி மேக் பண்ணுறாங்க, எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. எனக்கு வேலை போயிருமா, வேலை கிடைக்குமா, ஜாப் ரீப்ளேஸ் ஆகுமா, எந்தெந்த ரோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், எந்த ரோல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, யார் ஆக்சுவலாக மணி மேக் பண்ணுறாங்க, எப்படி அந்த மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக்
பிஃபோர் ஏ. ஸோ ஏ முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், சேல்ஸ் ஃபோர்ஸ், மெட்டா, என்விடியா, ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சுருந்தாங்க. எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கும் அதுக்கான சேலரிஸ் கிடைக்கும், தே வில் பி கெட் பெய்ட், அண்ட் தென் சின்ன அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இந்த கம்பெனிஸ்க்கும் போகும். ஏன் சின்ன அமௌண்ட் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் சேலரிஸ் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் டீம் இருக்கும், அந்த நிறைய ஆட்ஸ் அனுப்பும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயிஸ் சேலரின்னு மட்டும் இல்லாமல், சேலரின்ற ஒரு சின்ன பார்ட், எம்ப்ளாயிஸ் சேலரி ஒரு சின்ன பார்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் ஏஐ. ஸோ இப்போ ஆஃப்டர் ஏ என்னன்னா, அதே கம்பெனிஸ் எகெயின் எம்ப்ளாயிஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க, பட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெடியூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக இங்கே வச்சிருக்கேன். பட் இப்போ எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயிஸை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் ஏஜென்ட்ஸ். நம்ம ஓப்பன் க்ளோ அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா எண்ட் டு எண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணது, லோக்கல் ஆக்சஸ் பண்ணலாம், ரிமோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு மட்டும் இல்லை, இப்போ ஓப்பன் க்ளோ இருக்குது, நாளைக்கு இன்னும் அது ஃபியூச்சரில் இன்னும் பெருசாக அது பில்ட் ஆகலாம். கிளாட் கோவர்க்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய இப்போ ஏஐஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, திஸ் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு யூஸ் எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் திஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ வெறும் எம்ப்ளாயீஸை மட்டும் நம்பி இல்லாமல் ஏஜென்ட்ஸும் இங்கே ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதே நேரத்தில் என்ன ஆகுனா, ஏஜென்ட்ஸும் வேலை செய்யும். அதுக்கு கம்பேரிட்டிவ்லி ஹியூமனோட கம்மியாக அதுக்கு பே பண்ணால் போதும். எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் கம்மியானதுனால அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் சேலரி கொடுத்தா போதும். இப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ப்ராஃபிட் வந்து பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த ப்ராஃபிட் அதிகம் ஆகிறனால பிஸ்னஸஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி think of A agents instead of large amount of employees. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஹியூமன்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக ஒரு ஹியூமன் சூப்பர்வைசர் அங்கே இருப்பாங்க. ஸோ ஹியூமன் ப்ளஸ் ஏ ஏஜென்ட்ஸ் அப்படின்றது தான் ஃபியூச்சர். ஸோ ஆஃப்டர் ஏஐ இப்படி தான் கம்பெனிஸ் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. பட் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஐஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இன்ஜினியர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் அதுக்கு தான் தேவை. ஜஸ்ட் எனக்கு கோடிங் தெரியும், அந்த கோடிங் இருக்க நாலேஜ் வச்சு நான் கோட் பண்ணிடுவேன், வச்சு ஆப் பில்ட் பண்ணிடுவேன், அது இல்லை இப்போ தான் கண்டிஷன். ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு தேவை வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஸோ அவங்க கம்பெனிக்குள்ளே இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வராமல் எனக்கு ஒரு பில்ட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இப்போ தேவை. ஜஸ்ட் கோடிங் ஸ்கில்ஸ் மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் எனக்கு டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ரோலை மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ யார் இங்கே ஆக்சுவலாக மணி மேக் பண்ணுறாங்க, தோஸ் ஹூ ஆர் யூசிங் ஏஐ with employees. ஸோ இதுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் இஃப் யூர் டெக் ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், டெஸ்ட்லாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் எல்லாருமே இப்போ ஏஐ கூடவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ கூட யூஸ் பண்ணும்போது அவங்களோட வேலையும் சீக்கிரம் முடியுது, பிஸ்னஸ்க்கும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகமாகுது. அதனால் ஃபியூச்சர் வில் பி டிபெண்ட் ஆன் ஹியூமன் ப்ளஸ் ஏஐ. ஸோ ஹியூமன் தனியாக கிடையாது, ஏஐ தனியாக கிடையாது, ஹியூமனும் ஏஐயும் சேர்ந்து தான் ஃபியூச்சர். ஸோ அவங்க தான் மணி மேக் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைக்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஏஐ சைக்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த செஷனில் ஓப்பன் க்ளோ பற்றி பார்த்தோம், அண்ட் தென் அதில் இருக்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் பற்றி பார்த்தோம், அண்ட் தென் அதை எப்படி சேஃபாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே பார்த்தோம், அண்ட் தென் யார் இப்போ இந்த ஏஐஸால் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறாங்க, மணி மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டேக்அவே பாயிண்ட் வச்சு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, the real shift is from prompting AI to deploying AI. ஸோ இப்போ அதிகமாக ஏஎஸ் எப்படி வருதுன்னா, ஜஸ்ட் ப்ராம்ப்டாக மட்டும் இல்லாமல் டிப்ளாயிங் ஏஜென்ட்ஸாக வருது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டிப்ளாயிங் ஏஐஸ் தான் இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ திங்ஸ் ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் ப்ராம்ப்டிங் ஏஐ டு டிப்ளாயிங் ஏஐ. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராம்ப்டிங் ஏஐ டிப்ளாயிங் ஏஐ இது சேஞ்சஸ், இந்த ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் எப்படி ஷிஃப்ட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா கன்சிஸ்டன்ட் அப்ஸ்கில்லிங். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது, இதில் நான் எக்ஸ்பர்ட், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கற்றுக்க வேண்டாம், இதுலேயே என் காலத்தை ஓட்டிடணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பர்சன் வில் கம் அண்ட் ரீப்ளேஸ் யூ ஈஸிலி. ஸோ ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், இன்னொரு ஆள் உங்கள் காம்படிட்டர் வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயங்கள், பர்டிகுலர் அந்த டெக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல கற்றுக்கணும்னு சொல்ல, பட் புது
புதுசாக என்ன வருது அப்படின்றத நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அந்த சில விஷயங்களில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கிறேன், டேட்டா அனலிஸ்ட் தவிர எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரோல் மட்டும் எப்போ வேணாலும் அது வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா என்னால் இந்த ஆட்டோமேஷன் டூலே என்னால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற நாலேஜ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ரீப்ளேசிங் another data analyst who doesn't know this automations. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை, அதாவது ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். ஸோ நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த ஷிஃப்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும்போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கிராப் ஆர் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை கிராப் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்காக தான் சொன்னது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணான்னா, அப்ஸ்கில் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம்ல. ஸோ இன்றைக்கும் பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு அப்புறமா அப்ஸ்கில் பண்ணலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சும் அப்ஸ்கில் பண்ணலாம். பட் மேட்டர் என்னன்னா, நீங்கள் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கிராப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதனால தான் கன்சிஸ்டன்ட் அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்ஸ்கில் பண்ணி வரும்போது தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் கிராப் பண்ண முடியும். ஸோ இங்கே கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுற அளவுக்கு முடியலன்னா நீங்களே உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பீட்டர் ஸ்டெயின்பர்கை பார்த்தோம். இஸ் அ டெவலப்பர் ஆஃப் திஸ் ஓப்பன்க்ளா. ஸோ இவரை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இப்போ அவர் ஓப்பனை கூட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீ கிரியேட்டட் இஸ் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் வந்து ஓப்பன் ஆகிட்ட போய் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்கல, பட் ஓப்பன் ஐ ரீச் டீம் அண்ட் கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அது கிராப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியே வரலன்னா நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ். ஸோ இப்போது இந்த ஏஐல வந்தனால ஹியூமனோட அதிகமாக ஸ்பீடாகவே அது பெர்ஃபார்ம் பண்ணுது, பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால இப்போ இந்த ஏஐ கூட சேர்ந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒர்க்கை முடிக்கிறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 பாயிண்டை வச்சு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். கன்சிஸ்டன்ட் அப்ஸ்கில்லிங், எப்போதுமே அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் கிராப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருங்க. அண்ட் தென் ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ். ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கும் நல்லது, உங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் நல்லது. ஸோ தீஸ் ஆர் தி டேக் அவே பாயிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.